டு ஃபேஸ் மாஸ் ரகம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுக வந்து பாஜகவோட 98ல் கூட்டணி வைக்கும்போது ஜெயலலிதா ஒரு சில முடிவு எடுத்திருந்தாங்க. ஸோ 13 மாசத்துல பார்த்தீங்கன்னா பாஜக ஆட்சியை கவுத்துட்டாங்க ஜெயலலிதா. ஸோ அது பண்ணது மிகப்பெரிய தவறுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சை பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பேசியிருக்காரு. ஸோ இது மிகப்பெரிய லெவலில் வந்து பேசும் பொருளாக இருக்குது. கேசி பழனிசாமி எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, கடம்பூர் ராஜா வந்து கட்சியை வந்து நீக்கணுன்ற மாதிரி. அதே மாதிரி சசிகலா, ஓபிஎஸ், டிடி தினகரன் மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா ஒதுக்கப்பட்டிருக்காங்கன்ற மாதிரி சொன்னாலுமே எடப்பாடி பழனிசாமிக்கு அது சிக்கல் கொடுக்கும். 2019 சட்டமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா ஒரு 30 இடங்களில் மிகப்பெரிய லெவலில் வந்து அமமுக ஓட்டை பிரிச்சிருந்தாங்க. குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா இப்போ அமைச்சராக இருக்கிற ராஜ கண்ணப்பன் அவரெல்லாம் நூலளவில் தான் பார்த்திங்கன்னா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு. ஒருவேளை 2019 சட்டமன்ற தேர்தலில் அமமுக அதிமுக கூட்டணி இருந்தால் அப்படி தான் அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராஜபாளையம், ஸோ சிவகங்கையில் பார்த்திங்கன்னா ஹெச் ராஜா பார்த்திங்கன்னா இந்த பக்கம் காரைக்குடியில் போட்டியிடும்போது பாஜகவில் கணிசமான வாக்கு வாங்கியிருந்தார். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அமமுக வேட்பாளர் ஒரு 44 லட்சம் வாக்கு வாங்கியிருந்தார். ஸோ அவங்க வந்து 2 பேரும் அமமுகவும் பாஜகவும் அங்கே கூட்டணியோடு இணைஞ்சு போட்டியிருந்தால் கிட்டத்தட்ட 23,000 வாக்கு வித்தியாசத்தில் பார்த்திங்கன்னா ஹெச் ராஜா ஜெயிச்சிருப்பார். பட் தவற விட்டார். ஸோ இப்படி நிறைய இடங்களில் திமுக ஒரு 500,000 வாக்கு வித்தியாசத்தில் பார்த்திங்கன்னா ஜெயித்த இடங்கள்லாம் அமமுக தான் ஓட்டு பிரிச்சிருக்காங்க. அதனால தான் வந்து திமுகவுக்கு சாதமாக முடிஞ்சு. இப்போ அதே வேலையை தான் பார்த்திங்கன்னா ஓபிஎஸும் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ அமமுக பார்த்திங்கன்னா இந்த தாக்கத்தை ஏற்படுறதோ அதோட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு பார்த்திங்கன்னா தாக்கம் ஏற்படுன்றாங்க. ஸோ அதனால தான் எடப்பாடி பழனிசாமி யோசிக்கிறார், பாஜக கூட்டணியில் பார்த்திங்கன்னா டிடி தினகரன் ஒட்டு சேர்த்துக்கலாமான்னு சொல்லிட்டு. பட் அவர் ஒரு வாரம் கிட்டிங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி. அவர் ஓபிஎஸ் பின்னாடி தான் போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது டிடி தினகரன். ஸோ இப்படி எங்கிட்டு வச்சாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் கொடுக்கும் வகையில் தான் இருக்குது. ஸோ வட மாவட்டங்களில் மேற்கு மண்டலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஜெயிச்சிடலாமல் எடப்பாடி பழனிசாமி தப்பு கணக்கு போட்டாலுமே அங்கே கணிசமான வாக்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அங்கே விஜய் பார்த்திங்கன்னா லாக் பண்ணுவார். ஓபிஎஸ் கூட்டணி தான் எப்போ இருந்தாலும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சிக்கல் வரும். எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஆசை இருக்குது, விஜயோட தான் கூட்டணி வைக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா கூட்டணியில் நினைச்சிட்டாருன்னா கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு கதவு முடிவார் விஜய். ஸோ எப்படியாச்சும் பார்த்திங்கன்னா விஜயோட கூட்டணி வைக்கணுன்ற எண்ணம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. பாஜகவும் அந்த சந்தேகத்தில் இருக்காங்க. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலையும் அப்படி தான் பாஜகவோட கூட்டணின்னு சொல்லிட்டு அப்படி கூட்டணி இல்லைன்ட்டார். அதே மாதிரி சொல்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கதா சொல்கிறாங்க. அதனால தான் எடப்பாடி பழனிசாமி கூட்டணிலேருந்தே கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி காமிக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா, எப்படியாச்சும் பாஜக தலைவர்களை பார்த்திங்கன்னா கூட்டணி ஆட்சின்றது கூட்டணியாக சேர்ந்து ஜெயிக்கிறது தான். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஆட்சி அமைக்கிறது அதிமுக தான்ன்ற மாதிரி அவங்கள வச்சு சொல்ல வைக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணார். பட் அது ஃபெயிலியரில் முடிஞ்சதாக சொல்கிறாங்க. இது மாதிரி நிறைய விக்கெட்டுகள் போகுது சொல்கிறாங்க. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் போது 2026 நெருங்கும் போது முன்னாள் அமைச்சர்கள் கணிசமாக பார்த்திங்கன்னா திமுக போயிடுவாங்க. குறிப்பிட்டு ஜெயக்குமார் பேரே அடிப்படுது. ஸோ அதுதான் மிகப்பெரிய ஆட்சியம். அதிமுகவில் பார்த்திங்கன்னா இருந்து அன்வர் ராஜா போனார். தொடர்ந்து நிறைய பேர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத சொல்கிறாங்க. எக்ஸ்எம்எல்ஏ ஒரு 7-8 பேர் பேசுகிறதா சொல்கிறாங்க. இப்போ சிட்டிங் எம்எல்ஏ 4 பேர் பேசுகிறதா சொல்கிறாங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் ஒரு பலத்த சிக்கலை ஏற்படுத்துன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.